அருப்புக்கோட்டை அருகே வீட்டின் வாசல் கதவை திறந்து வைத்து தூங்கிக் கொண்டிருந்த பெண்கள் மீது மர்ம நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் என்பவரின் மனைவி ஸ்ரீதேவி மற்றும் பாண்டியராஜன் என்பவரின் மனைவி சாந்தி ஆகிய இருவரும் அதிகாலை நேரத்தில் சாந்தியின் வீட்டில் கதவை திறந்து வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த பெண்கள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. நிலையில் பெண்களின் அலறல் சப்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் தீயினை அணைத்து 2 பெண்களையும் மீட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு தீ காயமடைந்த பெண்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் சம்பவ இடத்தில் திருச்சுழி போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் விஜயின் முடிவு குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக தலைவர் விஜய் ரீலாட்சியில் இருந்து ரியல் ஆட்சிக்கு வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் தன் சட்டை பையில் ஜெயலலிதாவின் படத்தை வைத்திருக்கும் செங்கோட்டையன் அமமுக மற்றும் அதிமுகவை வன்மத்துடன் அழிக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் விஜயின் முடிவு குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்த அவர் தாவேகாவை எதிர்த்த கம்யூனிஸ்ட் விசிகாவினர் தற்போது ஆதரவளிப்பது நீடிக்காது என்றும் இந்த தாவேகா ஆட்சியும் தொடராது என்றும் தெரிவித்தார். யாரை பார்த்து எங்களுக்கு பயமும் கிடையாது, எங்களுக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி 108 தொகுதியில் அவங்க தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு பகீரத முயற்சிகள்லாம் செய்து எப்படியோ ஆட்சியை அமைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்களே சொல்லியிருக்க. பிரச்சாரத்தில் வீரவசனம் பேசிய விஜய் சட்டசபையில் அச்ச உணர்வோடு அமர்ந்திருப்பதை பார்க்க முடிவதாக புதுக்கோட்டையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் திருமயம் சட்டமன்ற உறுப்பினருமான ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரம் நடத்தியுள்ளது பட்டவர்த்தனமாக தெரிகிறது என்றும் விரைவில் சோஃபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் வீரவசனம் பேசிய விஜய் தற்போது சட்டசபையில் அச்ச உணர்வோடு அமர்ந்திருப்பதை பார்க்க முடிவதாக விமர்சித்தார். தொடர்ந்து தாவேகா அரசு 5 ஆண்டுகள் நீடிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்த அவர் திமுக அதிமுக பேச்சுவார்த்தை என்பது பொய் என்றும் கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாங்கள் பதவிக்காக சமரசம் செய்ய மாட்டோம் என்றும் தெரிவித்தார். மேலும் தேய்ந்து போன அதிமுகவில் இருந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக விமர்சித்த அவர் திமுகவில் இருந்து யாரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அதே போல அதிமுக என்பது எதிர்க்கட்சி. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார். முதலமைச்சர் செல்கிற பொழுது முன்னாலேயே ஒரு சோபா போகிறது. யானை ஒரு பின்னே மணி ஓசை கேட்கும் முன்னே என்பார்கள். அதே போல சோபா ஒரு முன்னே முதலமைச்சர் வருவார் பின்னே என்கிற கதையாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கிறது. எனவே அந்த சோபா கலாச்சாரம் முடிவுக்கு வர வேண்டும். சோபாவில் என்ன கொண்டு போனார்கள் என்பதை புஷ்பா படத்தை உதாரணம் காட்டிய எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அருமையாக பேசியிருக்கிறார். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்த பொழுது எங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பயந்த சுபாவத்தோடு ஒரு அச்சத்தோடு அச்ச உணர்வோடு உட்கார்ந்திருப்பதை போன்ற ஒரு தோற்றம்தான் எங்களுக்கு தோன்றியது. அவர் பேசிய அந்த தைரியமான பேச்சுக்கள் சினிமா வசனங்களாகவும் சட்டமன்றத்துக்குள்ளே அவர் அமர்ந்திருந்தது மிகவும் ஒரு அச்ச உணர்வோடு ஒரு பயங்கலர்ந்த உணர்வோடு இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றும். இளம் வயதிலேயே முதலமைச்சரான விஜயை பார்த்து தான் மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் உணர்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக தலைவர் ஸ்டாலின் உடனான தனது சந்திப்பு முற்றிலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டது என விளக்கமளித்த அவர் விஜய் அரசியலில் வெற்றி பெற்றதற்கு தான் ஏன் பொறாமைப்பட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து விஜயையும் தன்னையும் ஒப்பிடுவது தங்கள் இருவருக்கும் நல்லதல்ல என்று குறிப்பிட்ட அவர் இளம் வயதிலேயே முதலமைச்சரான விஜயை பார்த்து தான் மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் உணர்வதாக தெரிவித்தார்.
மேலும் மக்கள் விஜய்க்கு 1 அல்லது 2 வருடங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் தாவேக தொண்டர்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் செய்யும் தவறுகள் விஜயை நேரடியாக பாதிக்கும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு மாற்றம் வர சினிமா விஜய்க்கு 100% உதவியுள்ளது என தெரிவித்த அவர் 2001ஆம் ஆண்டு தான் அரசியல் கட்சியை தொடங்கி இருந்தால் 100% வெற்றி பெற்று இருப்பேன் என உறுதியாக தெரிவித்தார். எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்ணதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டாக சென்டர் பிஜேபி எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்கே 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அப்படியே யார் அப்ரிஷியேஷன் சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது ஜனங்க மத்தியில். டெஃபினட்டாக அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்தித்து மக்கள் நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.